நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் எஸ்பாம் பேசுகிறேன். என்னுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுவருக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் சிங்கநாத பரமேஸ் அண்ணாசையார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை கண்டு நம்மை நேரில் சந்தித்த ஜோதிட சொந்தங்களுக்கு கனிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக ராசிபுரம் சண்முகப்பிரியா ஐயா அவர்களுக்கும், அரவக்குறிச்சி பாலசுப்ரமணியா அவர்களுக்கும், கண்டம்பாளையம் சரவணன் இன்ஜினியர்களுக்கும், காங்கயம் சுமதி அம்மா அவர்களுக்கும், கிணத்துக்கடவு ராஜேந்திரன் அவர்களுக்கும், பல்லடம் பரமசிவம் அவர்களுக்கும் நெஞ்சாதனை கோரிக்கொண்டு நமது வீடியோவுக்கு நுழைவோம். நாம் இன்று இந்த காணொளி காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த 3 கிரகங்கள் பலவீனமானால் தாரதோஷமே என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். பொதுவாகவே குறிப்பாக நம்மை, அதாவது ஜோதிடரை தேடி வரும் வாடிக்கையாளருக்கு ஒரு பலன் சொல்ல வேண்டும் என்றால் ஜோதிடத்தில் 3 விதிகளை அவசியம் பயன்படுத்த வேண்டும். 1 பாவகம், 2 பாவாதிபதி, 3 கிரக காரகம். இந்த 3ஐயும் சீர்தூக்கி பார்த்து பலன் சொன்னால் வெற்றி பெறுவது நிச்சயம். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொருவரும் பலன் பார்க்கும்போது இந்த 3 விஷயத்தை அவசியம் கவனிக்க வேண்டும். ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தம்பியை பற்றி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி, காரகன் செவ்வாய், இந்த 3ஐயும் கவனிக்க வேண்டும். தாயை பற்றி கேட்டால் 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி சந்திரன். குழந்தையை பற்றி கேட்டால் 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு பகவான். தந்தையை பற்றி கேட்கும்போது சொல்லும்போது 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி சூரியன். அதே மாதிரி திருமணத்துக்கு கேட்கும்போது ஆணுக்கு 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த 3வரும் கவனிக்க வேண்டும். இப்படி கவனித்து திசாபுத்தியை ஒட்டி பலன் சொன்னால் வெற்றி பெறும் நிச்சயம். இது அற்புதமான விதி, மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒரு ஆண் ஜாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள். 18/6/1985 7:34 AM காலையில். இவருடைய லக்கணம் மிதுன லக்கணம். லக்கணத்தில் சூரியன், லக்கணத்தில் செவ்வாய், லக்கணத்தில் புதன். லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் கேது. லக்கணத்துக்கு 8இல் குரு பகவான் மகரத்தில். லக்கணத்துக்கு 11இல் மேசராசியில் சுக்கிரனும் ராகு பகவானும். ரிஷபத்தில் சந்திரன். பிறந்த நட்சத்திரம் மிருகச நட்சத்திரம். பாதம் 2ஆம் பாதம். இந்த ஜாதகர் பிறக்கும்போது செவ்வாய் திசை 4 வருடம் 4 மாதம் 5 நாளுக்கு பிறந்திருக்கார். இது பிறந்த நாமக்கல் மாவட்டம் தான். இவருக்கு பிறக்கும்போது செவ்வாய் திசை 4 வருஷம் 4 மாதம், ராகு ஒரு 18 வருஷம் பூர்த்தியாச்சு. குரு மகா திசையில் ராகு புத்தியில் கிட்டத்தட்ட 38 வயசு நடக்கும்போது 23/10/2023 அந்த வருஷத்தில் ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, தன்னுடைய மனைவியை இவர் இழந்து விட்டார். அது எந்த கிரகங்கள் எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். குறிப்பாக பார்த்தீங்களா, ஒரு பாடல், அருமையான பாடல் பாருங்கள். தூய கேரளத்தில் 2ஆம் பாகத்தில் 35வது பாடல் என்ன சொல்லுன்னு கேட்டிங்களா? அருமையான பாடல். புக்கிலேருந்து எடுத்து, நூலேருந்து எடுத்து படித்து பாருங்கள். ஜோதிட நூல், அற்புதமான நூல் இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள், அருமையானது. 2ஆம் பாவகத்தில் 35வது பாடல். நேர் வெறும் ஏழிற் கோளும் நிலையில்லா வெள்ளியோடு சேருவெறும் வாக்குநாதன் செப்பிய முக்கோள் தன்னை சார்வில்லா பாவர் நோக்க சார்ந்திட வந்தோன் தனக்கு ஓர் 12/6 மறைய உயர் மனையால் சாவாள். இதை பாட்டு, எளிமையான பாட்டு.
மீண்டும் பாட்டு நினைவுபடுத்தணும் பாருங்கள். நேர்வரும் ஏழிற்கோளும் நிலையில்லா வெள்ளியோடு சேர்வரும் வாக்குநாதன் செப்பிய முக்கோள் தன்னை சார்வில்லா பாவர் நோக்க சார்ந்திட வந்தோன் தனக்கு ஓர் 12:6 உற மறைய உயர் மனையால் சாவார். இந்த பாட்டு இதுக்கு என்ன அதுன்னு கேட்டிங்களா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் சுக்கிர பகவானும் 2ஆம் அதிபதியும் பலவீனமடைந்தால், அதாவது 6, 8 மணில் மறைந்தால், நீசம் அஸ்தங்கம் அடைந்தால், பாவரை கூடினால், பாவர் பார்த்தால் இந்த வந்துட்டா மனைவிக்கு ஆகாது. பாருங்கள் எப்படி பாருங்கள், அருமையான பாடல். இந்த பாடல் அப்படியே ஒரு அமைஞ்சிருக்கு. இவருக்கு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், குருதேச ராகுபத்தில் மனைவிக்கு ஆபத்து. இப்போ பாட்டு படுத்துங்க. 7ஆம் அதிபதி யார்? 7ஆம் அதிபதி குரு பகவான். அவர் எப்படி இருக்கார்? லக்னத்துக்கு 8இல் மறைவு. 1. அடுத்து பார்த்தீங்களா, வெள்ளி வந்து சுக்கரன் வந்து பாம்போடு சம்மந்தப்பட்டார். ராகு கூடிட்டார். நவாம்சத்தில் நீச்சமாக இருக்கார். அதாவது பரணி 3இல் அம்சத்தில் நீச்சம். 2ஆச்சுங்களா. 3வது 2ஆம் அதிபதி கிரணம். இதில் பார்த்தீங்களா பாடலில் வந்து முக்கியம் அற்புதமான ஒரு 2ஆவது ஏன் இந்த இடத்துல எடுத்தான்னு கேட்டிங்களா, 2ஆம் பார்த்தீங்களா சந்திரன். 2ஆவது பாண்டில் மறைஞ்சிட்டார். ஆனால் உச்சமே பெற்றிருந்தாலும் மறைஞ்சிருக்கார். மறைஞ்சு மட்டும் இல்லை, அவர் நின்று அவர் வந்து அமாவாசையில் பிறந்து சூரியனோட கூடி பலம் இழந்துறார். அப்போ 7ஆம் அதிபதி பலம் இழந்து, சுக்கரன் பலம் இழந்து, 2ஆம் அதிபதி பலம் இழந்துறார். 7ஆம் இடமும் 7ஆம் இடத்தையும் பார்த்தீங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்தையும் பாருங்கள், சுபர்கள் யாரும் பார்க்கல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தார், பாவர். சந்திரன் பாவர். சனி 3ஆம் முறையாக பாவர். கேது பாவர். அப்போ 7ஆம் இடத்தை அதிகமான பாவர்களை பார்த்து 7ஆம் அதிபதி பலம் இழந்து, குடும்பாதிபதியும் பலம் இழந்து, காரகனும் பலம் இழந்து விட்டால் அந்த ஜாதருக்கு நிச்சயம் மனைவிக்கு மாரகம் ஏற்படும் என்பது இந்த பாட்டோட சாராம்சம். அற்புதமான பாடம். அருமையாக நீ மனசில் பதிய வச்சுக்கலாம், விதியை பயன்படுத்திக்கலாம். சமயத்தில் சென்னையை சேர்ந்த சந்தர்சன ஒரு ஜோதிடர் ஐயா அவர்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டிருந்தார். ஐயா உங்களுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம், நிறைய கருத்துக்கள் சொல்கிறீங்க, உதாரணம் சொல்கிறீங்க, துணை விதிகள் சொல்கிறீங்க, ஆனால் சமயத்தில் ஒரு 15-10 நாள் உங்களுடைய பெரிய வீடியோ வரவில்லை என்று எனக்கு தகவல் கொடுத்துருந்தார். இப்போ தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி என்னுடைய நம்ம வீடியோவுக்கு பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக சில நல்ல கருத்துக்களை, விதிகளை கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும், வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய நோக்கம். சரி, இப்போ பாடல் எப்படி சொல்லியாச்சு, பாடல் எப்படி கிரகம் அமைஞ்சிருக்குது, திசா பற்றி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்களா 7 திசை வரணும். எப்படி வரணும்? 7 இது மாதிரி மனைவிக்கு இப்படி கிரகம் அமைஞ்சு மனைவி இறக்கணும்னா 7 திசை வரணும், அல்லது சுக்கிர திசை வரணும், அல்லது 2ஆம் திசை வரணும். இந்த 3 தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்களா 7ஆம் திசை நடந்து சுக்கரனோட சம்மந்தப்பட்ட திசை பாவதிசை வந்தாலும் தப்பு வந்துடும். இவர் பாருங்க, குரு திசையில் ராகுபத்தில் மனைவி மரணம். அப்போ இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சேர்ந்துருக்கார். நிற்கிற சாரம் பார்த்தா 2 பரணி சாரம். ஒருத்தர் பரணி 2, ஒருத்தர் பரணி 3. அப்போ சுக்கரனுடைய வேலையை இவர் வாங்கி செய்வார். சரி, இதாச்சுன்னா அது இப்போ இது பார்த்தீங்கன்னா துணை விதியில் பாருங்கள், பாடல் சொல்லியாச்சு, பாடல் எப்படி கிரகம் அமைஞ்சாச்சு, கட்டம் இருக்குது, உதாரணம் இருக்குது. இப்போ துணை விதி பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த பொதுவாக என்ன சொன்னோம், பொதுவாக ஒரு பாவத்தை தீர்மானிக்கிறதுக்கு பாவகாதிபதி காரகன் சொன்னோம். இது வந்து பொதுவான விதி. இதில் வந்து யாரும் மாற்ற முடியாது, சரியான விதியும் கூட. ஆனால் பாடல் என்ன சொல்லி பாருங்கள், துணை விதியை பாடல் சொல்லி பாருங்கள், 2ஆம் அதிபதி பார்க்க சொல்கிறார். ஏன் 2ஆம் அதிபதி பார்க்கணும்? அடிக்கடி வகுப்பில் சொல்வேன், 2ஆம் இடம் என்பது மனைவியோட ஆயுள் ஸ்தானம். அந்த 2ஆவது நீசமடைந்து விட்டாலும், அஸ்தமடைந்து விட்டாலும், அல்லது ஆழ்நிலை மறைஞ்சு விட்டாலும் அந்த சம்மந்தப்பட்ட திசை என்பது மனைவிக்கு ஆபத்தை கொடுக்கும். இந்த 2ஆம் இடம் அது குடிகள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடம் என்பது எதிராளிக்கு ஆயுள் ஸ்தானம். இந்த பாட்டில் பாருங்கள், அருமையாக சொல்ல பாருங்க, 7ஆம் அதிபதி சுக்கரன் +2. இந்த 2 பேர் கெட்டு போயிட்டா, அந்த 2ஆம் கெட்டு போயிட்டால் கண்டிப்பாக குற்றம் வந்துடும்.
இந்த சாரம் முதல் விதி அதுதான். ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், இது முதல் விதி பாருங்கள், 7ஆம் அதிபதி 6-8 பாண்டியில் மறைந்து அவரின் சாரநாதன் நீஸ்தம் அஸ்தகமாகி 6-8 மறைந்தால் 7 திசை பெறும்போது மனைவிக்கு மார்க்கம் வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தொன்மையத்தில் முக்கியமான முதல் விதி பாருங்கள், 7ஆம் அதிபதி 6-8 பாண்டியில் மறைந்து அவரின் சாரநாதன் நீசமாகவோ அஸ்தகமாகவோ இருந்து அவரும் 6-8 மறைந்து விட்டால் 7ஆம் திசை நடைபெறும் காலத்தில் மனைவிக்கு குற்றம் வரும். இருக்கா? முதல் விதி. ரெண்டாவது பாருங்கள், கலத்தரக்காரகன் சுக்கிர பகவானை ராகு கேது கூடி லக்னத்துக்கோ ராசிக்கோ பாண்டில் மறைந்து அவர் அம்சத்தில் சுக்கர் நீசமடைந்து விட்டால் சுக்கர் திசையோ சுக்கர புத்தியோ சுக்கரனை கூடியவர் திசையோ சுக்கரன் கூடியவர் புத்தியிலையோ மனைவிக்கு மார்க்கம் ஏற்படும். இது அற்புதமான விதி. ரெண்டாவது விதி மனசில் பதிவு வச்சுங்க. இரண்டாவது விதி நினைவுபடுத்துகிறேன். கலத்தரக்காரன் சுக்கரன் ராகுகேதுவை கூடி லக்கணம் அல்லது ராசிக்கு 12இல் மறைந்து நவாம்சத்தில் நீச்சம் பெற்றுவிட்டால் சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ அல்லது சுக்கரனை கூடிய பாம்பு ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் பாம்பு திசையோ புத்தியோ மனைவிக்கு ஆபத்தை கொடுக்கும், கண்டத்தை கொடுக்கும். இவருக்கு ராகு புத்தியில் தான் மனைவி இறந்தாங்க. என்னாச்சுங்களா? மூணாவது பாருங்கள், ஒரு ஜாதத்தில் 2ஆம் அதிபதி 6-8 பாண்டில் மறைந்து அவர் அஸ்தகமாகவோ நீசமாகவோ இருந்து அவரை பலவீனமடைந்த கிரகம் பார்த்து விட்டால் அதுவும் மனைவி குற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது மனைவிக்கு ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானாதிபதி மறையக்கூடாது, பலவீனம் அடையக்கூடாது. இவருக்கு சந்திரன் அமாவாசையில் பிறந்து அஸ்தங்களை அடைந்திருக்கிறார். மூணாச்சுங்களா? நாலாவது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பார்க்குற மாதிரியே ராசிக்கு மெயினாக பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், என்னுடைய கோட்பாட்டில் லக்கணத்துக்கு பலன் எடுப்பதை போல் ராசியும் எடுக்க வேண்டும். ராசிக்கும் ஒரு பலன் பொருந்தி வந்துவிட்டால் அந்த பலன் மாறுவதில்லை. லக்கணப்படி ஒரு பலன் நடக்க வேண்டிய என்ற அமைப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த அமைப்பு உறுதி நடக்க வேண்டும் என்றால் ராசியை துணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிப்படியும் அந்த விதி ஒத்துழைத்தால் அந்த பலன்கள் நல்லதோ கெட்டதோ மாறுவதில்லை. இது ஒரு ஆணித்தரமான கருத்து. எப்பவும் மாறாத விதிகள் இது ஒன்று. அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 7ஆம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஸ்தங்கம், 2ஆம் என்று சொல்லக்கூடிய புதன் அவரும் அஸ்தங்கம். அப்போ 2-7 பலவீனப்பட்டதனால் அவருக்கு இருதாரயோகம் வந்துவிட்டது, மனைவி இறந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ சுபராக வந்து அவர் லக்கணத்துக்கோ அல்லது ராசியாக இருந்தால் ராசிக்கோ, ராசி எதுவும் வச்சுங்களேன், ராசிக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிஷபராசி எடுத்துக்குவோம். ரிஷபராசிக்கு அதிபதி யார்? சுக்கரன். ராசி சுக்கரன் பாம்பை கூடி 6-8 பாண்டில் மறைந்தால் தாரதோஷமே. அந்த விதிப்படி பார்த்தா இவருக்கு மனைவிக்கு குற்றம் வந்துடுச்சு. அடுத்து பார்த்தீங்களா இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ மனைவி பற்றி பேசுகிறோம். 7ஆம் இடத்தில் அதிகமான பாவங்கள் இருந்து 7ஆம் அதி பலம் இழந்து விட்டால் அந்த 7ஆம் நடைபெறும் காலத்தில் மனைவி குற்றம் வரும். ஏற்க சொன்னோம். இப்போ பார்த்தீங்களா இப்போ இந்த 7ஆம் இடத்துல 7ஆம் இடங்கிறது தனுசு வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு, கேது பகவான் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. 4 பாவர் பார்க்குறாங்க. புதனும் இந்த இடத்துல பாவியாயிறார். அப்போ 5 பாவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 7ஆம் இடத்தை 5 பேர் பார்த்து 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டால் தாரதோஷம் தப்பாமல் வந்துவிடும். வந்துவிடும். இவருக்கு குரு மகாதேசையில் ராகு புத்தியில் குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டையினால் இவருடைய மனைவி விஷம் குடித்து இறந்து விட்டார். காப்பாற்ற முயற்சி எடுத்தாங்க, சில லட்சங்கள் செலவாச்சு, ஆனால் காப்பாற்ற முடியல. ஆக புலிப்பாணி முனிவரும் குரு மகாதேசையில் ராகுபத்தில் மனைவி கொட்டன்னு ஒரு பாலை குறிப்பிட்டிருக்கார். மொத்தம் 5-6 விதிகள் இவர் சரியாக வரதுனால இந்த காலகட்டத்தில் இப்படி கிரகம் அமைந்துவிட்டால் மனைவியை இழந்து தவிப்பதற்கு வாய்ப்பு என்று கூறி அடிக்கடி சொல்லும் அற்புதமான வாசகம் ஆதார சுருதையோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.